வணக்கம். மதுரை மண்டல ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வெற்றிவேல், தேனி மாவட்ட வழக்கறிஞர் சார்பாக இன்னைக்கு மனு கொடுத்துருக்கேன். மனு என்னன்னா, தொடர்ச்சியா பதவி வெறியில் இருந்த திமுகவினர் பதவி இழந்த பிறகு மனநோயால் பாதிக்கப்பட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உட்பட குறிப்பாக நீலகிரி தொகுதி மாநிலங்களவை உறுப்பினர் ராஜா அவர்கள் திருவாரூரில் திருமண நிகழ்வுக்கு சென்று அங்கே திருமண தம்பதியினரை வாழ்த்தாமல் அங்கேயும் சென்று மனநோயாளி போல் ஒப்பாரி வைத்து முன்னாள் முதல்வர்கள் அமர்ந்த இடத்தில் தமிழக முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வர் வரை அவதூறாக பேசும் வகையில் வார்த்தையை குறிப்பிட்டு தொடர்ச்சியாக அவர்களது பேச்சு என்பது தமிழக முதல்வரை தேர்ந்தெடுத்த வாக்காளர் பெருமக்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் அவர்களை அநாகரிகமான பேச்சால் மனவேதனை அடைய செய்துள்ளது. இதன் போக்கு தொடர்ச்சியாக பதவி போதையில் இருந்த திமுகவினர் தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை அவதூறு பரப்பும் விதமாகவும் அவர்களின் தரக்குறைவான பேச்சால் தமிழக மக்கள் மிகுந்த வருத்தத்திற்கும் மிகுந்த வாக்களித்தும் அவர்கள் தொடர்ச்சியாக இது மாதிரி பேசிக் கொண்டிருப்பது மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இதன் அவர்களின் போக்கு என்பது அமைதியான சூழலில் இருக்கிற தமிழக மக்களிடையே வன்முறையை தூண்டும் விதமாகவும் அவர்களின் பேச்சு இருப்பதால் தமிழக மக்கள் தற்போது அனைவரும் அவர்களின் பேச்சால் மனவேதனை அடைந்து பல்வேறு தர்ம சங்கடங்களுக்கு ஆளாக சூழ்நிலை ஏற்படுகிறது. மேலும் இது போன்ற செயலை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் தற்போது ராஜா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் புகார் அளித்துள்ளோம். அவரும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். இதை தொடர்ந்து அவர்கள் செய்வாரானால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி வழக்கறிஞர் சார்பாக இதன் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வணக்கம். மதுரை மண்டல ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வெற்றிவேல், தேனி மாவட்ட வழக்கறிஞர் சார்பாக இன்னைக்கு மனு கொடுத்துருக்கேன். மனு என்னன்னா, தொடர்ச்சியா பதவி வெறியில் இருந்த திமுகவினர் பதவி இழந்த பிறகு மனநோயால் பாதிக்கப்பட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உட்பட குறிப்பாக நீலகிரி தொகுதி மாநிலங்களவை உறுப்பினர் ராஜா அவர்கள் திருவாரூரில் திருமண நிகழ்வுக்கு சென்று அங்கே திருமண தம்பதியினரை வாழ்த்தாமல் அங்கேயும் சென்று மனநோயாளி போல் ஒப்பாரி வைத்து முன்னாள் முதல்வர்கள் அமர்ந்த இடத்தில் தமிழக முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வர் வரை அவதூறாக பேசும் வகையில் வார்த்தையை குறிப்பிட்டு தொடர்ச்சியாக அவர்களது பேச்சு என்பது தமிழக முதல்வரை தேர்ந்தெடுத்த வாக்காளர் பெருமக்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் அவர்களை அநாகரிகமான பேச்சால் மனவேதனை அடைய செய்துள்ளது. இதன் போக்கு தொடர்ச்சியாக பதவி போதையில் இருந்த திமுகவினர் தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை அவதூறு பரப்பும் விதமாகவும் அவர்களின் தரக்குறைவான பேச்சால் தமிழக மக்கள் மிகுந்த வருத்தத்திற்கும் மிகுந்த வாக்களித்தும் அவர்கள் தொடர்ச்சியாக இது மாதிரி பேசிக் கொண்டிருப்பது மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இதன் அவர்களின் போக்கு என்பது அமைதியான சூழலில் இருக்கிற தமிழக மக்களிடையே வன்முறையை தூண்டும் விதமாகவும் அவர்களின் பேச்சு இருப்பதால் தமிழக மக்கள் தற்போது அனைவரும் அவர்களின் பேச்சால் மனவேதனை அடைந்து பல்வேறு தர்ம சங்கடங்களுக்கு ஆளாக சூழ்நிலை ஏற்படுகிறது. மேலும் இது போன்ற செயலை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் தற்போது ராஜா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் புகார் அளித்துள்ளோம்.
அவரும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். இதை தொடர்ந்து அவர்கள் செய்வாரானால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி வழக்கறிஞர் சார்பாக இதன் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.